ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, திறக்காத மனதையும் திறக்கும் மந்திர சாவியை இன்று நான் உன்னிடத்தில் கொடுக்க போகின்றேன். இப்பதிவை முழுமையாக கேட்டு அதனை தாராளமாக பெற்றுக்கொள். உன் மனதில் ஒருவரின் மீது இணைப்பிரியாத அன்பு இருக்கின்றது. அதை அவரிடத்தில் வெளிப்படையாக கூறினாலும் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனை நாட்களாக நீ அவரை மறைமுகமாக மட்டுமே ரசித்து கொண்டிருந்தாய், நேசித்து கொண்டிருந்தாய். நேரடியாக போய் கூற வேண்டும் என்று மனதில் நினைத்தால் கூட அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. போதும், பரவாயில்லை, நான் அவரை மறைந்திருந்து ரசித்த நேசித்த அந்த தருணங்களே என் வாழ்க்கையின் பொக்கிஷம். அதை நான் பத்திரமாக வைத்து கொள்கின்றேன். அவரிடத்தில் பேசும் அளவிற்கு என்னிடத்தில் தைரியம் இல்லை என்று கூறினாய். பின்பு ஒரு நாள் நீயே உன் மனதை தேய்ச்சிக்கொண்டு அவரிடத்தில் உன்னுடைய உண்மையான நேசம் எவ்வளவு என்பதை எடுத்துரைத்தாய். ஆனால் அவ்வுறவோ உன்னை அலட்சியப்படுத்திவிட்டது. உன் மீது எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. இனி என் முன்னாலே வராதே. இனி உன் முகத்தை காணக்கூட நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அதை தாங்க முடியாத நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய், கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு நேசம் வைத்தேன், இப்படி புரிந்து கொள்ளவில்லையே என்று அழுகின்றாய். அழுகாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன? புரிய வைக்க முயற்சி செய். மீண்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் சற்று காத்திரு. நேரம் தள்ளி தள்ளி போகும் பொழுது அவரின் மனதில் மாற்றம் ஏற்படும். அதற்காகத்தான் உன் அப்பா நான் ஒரு மந்திர சாவியை உன்னிடத்தில் கொடுக்க போகின்றேன். நான் உன்னை சந்தித்து உனக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டு அந்த மந்திர சாவியை உன்னுள் நான் புகுத்துவேன். பின்பு நீயாக அந்த உறவை தேடி செல்லும் பொழுது நீ சொல்லும் அனைத்து வார்த்தைகளையும் செவியில் கேட்டுக்கொண்டு பின்பு அவருடைய விருப்பத்தையும் உன்னிடத்தில் மனப்பூர்வமாக சொல்வார். அவரின் விருப்பம் அப்பொழுது வேண்டாம் என்று இருக்காது தங்கமே. நீங்கள் வேண்டும், உன் நேசம் எனக்கு உண்மை என்று புரிந்துவிட்டது. இனி நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம் என்று கூறும். எத்தனையோ முறை நீ உன் அன்பை புரிய வைக்க முயற்சி செய்தும் புரிந்து கொள்ளவே மாட்டேன், நீ எனக்கு தேவையே இல்லை, உன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை என்று கூறிய அதே உறவு இப்பொழுது நான் அந்த மந்திர சாவியை உனக்குள் புகுட்டிய பிறகு நீ சொல்லும் அத்தனை வார்த்தைகளையும் செவிகளில் ஏற்றிக்கொண்டு நாம் ஒரு வாழ்க்கையை ஒன்றாக இணைந்து வாழ்வோம் என்று கூறப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். எப்படி இந்த திடீர் மாற்றம் என்று உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அனைத்தும் உன் அப்பனின் செயல். என் அன்பு பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எதையும் செய்வேன் என்று கூறினேன் அல்லவா? அதனால்தான் இதையும் செய்தேன். சந்தோஷமாக உனக்கு பிடித்தவருடன் மகிழ்ச்சியாக வாழு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.